நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெவதர்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பல்வேறு சலுகைகளுடன் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிப்பு. நுரைச்சோலைக்கு நிலக்கரி வழங்குகின்றமை குறித்த புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜெனீவா கொடுக்கல் வாங்கல்களுக்கு அங்கீகாரம் வழங்கியது யார்? கொரணையில் காணாமற் போன சிறுவன் அனுராதபுரத்தில் மீட்பு. ஆசிய பாரா விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு மேலும் 3 பதக்கங்கள். விரிவான செய்திகள். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பல சலுகைகளுடன் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார். வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளித்தார். சம்பிரதாயபூர்வமாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையுடன் சபைக்கு வருகை தந்தார். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை முன்வைப்பதற்கு முன்னர் தமது அரசாங்கத்தின் கீழ் இதுவரை காலமும் முன்னேற்றம் கண்டுள்ள பொருளாதார வளர்ச்சிகள் குறித்து ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். இதன்போது கிராமிய அபிவிருத்தி மேம்பாடுகள் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. கிராம மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சர் விஜித் விஜயமோனி சொய்சா பாடல் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தினார். වහලේ සිදුරු අතරින් වැහි බිඳු බේරේ ගොමමැටි නොගෑ බිම පොඩි වලවල් හැරි කටුමැටි බිත්තියේ පොළොවට බර තේරේ මැටි ගැලවිලා දිය කඳයයි ගෙය හැරි ගොම්මන් වෙලාවට ඇති බව අවතාර අදහයි පිටිසරේ හැම ගැමියෙකු නෑර ළමයා පෙරේලේ පාර ගෙටේ යවිදින්නට බැරි වෙනකොට රැට மஹிந்த சிந்தனை அலுத் ஸ்ரீலங்காවක් சந்தா உதாக்ம. மஹிந்த சிந்தனை புதிய இலங்கைக்கான பிரவேசமாகும். அதன் நோக்கமாக நகர அபிவிருத்திகளை கிராமத்திற்கு கொண்டு செல்வதும் கிராமத்தின் நியாயத்தை நகரத்துக்கு கொண்டு வருவதும் உள்ளன. இதேவேளை உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சர்வதேச தலையீடுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். ජාත්‍යන්තර සමුළුවේදී අප අඛණ්ඩව පැහැදිලි කර තිබෙන්නේ අපේ අභ්‍යන්තර ගැටලු තේරුම් ගැනීමට ජාත්‍යන්තර ප්‍රජාව ගනු ලබන සාමූහික ප්‍රයත්නය අගය කළත් ජාතික ආරක්ෂාව සමගිය හා සංවර්ධනය සඳහා ජාත්‍යන්තර බලපෑම් නොකළ යුතු යන ஸ்தாவரே අප සිටින බවයි. சர்வதேச மாநாடுகளின் போது நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். உள்நாட்டு பிரச்சனைகளை விளங்கிக் கொள்வதற்காக சர்வதேச சமூகம் மேற்கொள்ளும் முயற்சிகளை கௌரவிக்கின்ற போதிலும் தேசிய பாதுகாப்பு, சமாதானம் மற்றும் அபிவிருத்தி என்பதன் அடிப்படையில் அவை அழுத்தங்களை கொடுக்கும் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பதனை தெளிவாக கூறியுள்ளோம். 9 மாகாணங்களிலும் வேறு வேறாக போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் தொடர்பான வாத தர்க்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமது நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் ஆக்கபூர்வமான அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ளும் வகையில் மாகாண கட்டமைப்பை உருவாக்கவும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். இனவாதத்தில் தொடர்ந்தும் பயணிக்காது பாரிய இன்னல்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாத்து நிலையான அபிவிருத்திக்காக செயற்பட நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ඉතා දුෂ්කර දිනාගත් සාමය හා සංහිඳියාවේ ප්‍රතිලාභ භුක්ති විඳිමින් එක්සත් ජාතියක් වශයෙන් කලාපයේ ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනැගීමට අප සියලු දෙනා එක් வறுமையை இல்லாதொழிப்பதற்காக இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி 2015 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையிலான அரச நிதி கொள்கை வரைவு குறித்தும் விளக்கம் அளித்தார்.
ජාතික මට්ටමින් සමස්ත ජනගහනයේ පැවති දිලිඳු මට්ටම 15.7 සිට 2013 සිට 2014 කාලය වන විට 8.7 දක්වා අඩු වුණා. 2006 மற்றும் 2007 ஆண்டுகளில் தேசிய மட்டத்தில் மொத்த சனத்தொகையில் காணப்பட்ட வறுமையின் அளவு 15.7% 8.7% குறைவடைந்துள்ளது. அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 3 லட்சமாக குறைப்பதற்கு பதிலாக அதனை 13 மற்றும் 15 லட்சமாக அதிகரித்து மொத்த தேசிய வருமானத்தில் 2.5% மேலதிக இருப்பை தக்க வைத்து 2016 ஆண்டில் 3.8ஆகவும் 2017 ஆண்டில் 3% குறைக்கவும் உத்தேசித்துள்ளோம். 2017 3 දක්වාත් අඩු කිරීමට අපේක්ෂා කරනවා. வரவு செலவு திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்காகவே மாகாண சபை முறைமை தோற்றுவிக்கப்பட்டதாக வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் உள்ளிட்ட சில வடமாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த வடமாகாண விவசாய அமைச்சர், பன்னெடுங்காலமாக அதாவது மாகாண சபை என்று சொல்லி தோற்றம் பெற்றதே வடக்கு கிழக்கு மக்களுக்கானது, தமிழ் மக்களுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் எவ்வளவோ இடர்பாடுகளை ஏற்படுத்தி தேர்தலே வைக்க முடியாமல் சர்வதேசத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு அதாவது ஒப்புச்சப்பன்னு சொல்லுவார்கள், அதுக்காகத்தான் இந்த தேர்தலை நடாத்தியது. அந்த தேர்தலை நடாத்தி போட்டும் கூட எங்களை எதுவுமே செய்ய விடாமல் ஒரு வெற்று கோதாகத்தான் இதை வைத்திருக்கிறதுக்கு முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மாகாண சபையை பொறுத்தவரையில் இதற்கூடாக மக்களுக்கு செய்யக்கூடியது நாங்கள் எங்களால் மேக்சிமம் உயர்ந்தபட்சம் என்னத்தை செய்ய முடியுமோ செய்வோம். செய்ய முடியாத தடங்கல்கள் வருகின்ற பொழுது அதையே எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு சாதகமாக அரசாங்கம் என்ன செய்கின்றது என்கிறத பட்டியல் போட்டு காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பங்கள் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஆனால் அந்த வேகத்துக்கு எங்களால் ஓட முடியுமா என்று சொல்லி கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஹொரண பட்டுவிட்ட பகுதியில் தேரர் ஒருவருடன் காணாமற் போன 9 வயதான சிறுவனை அனுராதபுரம் ஜேத்தவனாராம பகுதியில் கண்டுபிடித்துள்ளனர். சிறுவன் காணாமல் போனமை குறித்து அவரின் பாட்டியினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். ஹொரணை பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றிற்கு தனது பாட்டியுடன் நேற்று சென்ற வழியிலேயே சிறுவன் காணாமல் போயிருந்தான். தம்முடன் உறவினரான தேரர் ஒருவரும் வருகை தந்திருந்ததாக சிறுவனின் பாட்டி தெரிவிக்கின்றார். ඒ වගේ ආවමහත මේ වගේ අටමස්ථාන මෙච්චර පොලිසියෙන් ගවසන තැන්වල සෙනගවසම මෙයා එක්කගෙන ඉල්ලෝ හැමතැනම ඒ විදිහට පෙන්නන්නේ නැහැ නේ මම. මම අද දවසේම පොඩි කෙනාට පෙන්නලා අවසල යන තමයි හිතාගෙන හිටියේ. சிரச ஊடக நிறுவனம் உள்ளிட்ட ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நிறுவனங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய சிரச ஊடக நிறுவனத்திற்கும் போலீசாருக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகாவுக்கு வாக்குரிமையை வழங்குமாறு வலியுறுத்தும் மகஜரில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிரிந்துவெல நகரில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அச்சத்தினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதை தடுப்பதற்காகவே இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். உங்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் கொள்கைகள் காணப்படலாம். அவற்றை சிறிது நேரம் மறந்துவிடுங்கள். தற்போது சிந்தித்து பாருங்கள். நாட்டை மீட்டெடுத்த தலைவரின் வாக்குரிமையை பறித்தது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தன்னை தோல்வியடைய செய்யக்கூடியவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தனியாக பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காகவே தயாராகின்றனர். இதற்கு எதிராக அணிதிரள வேண்டும். சட்டம், நீதி, நியாயம் எதுவும் எமக்கு கிடையாது. ஆகவே இந்த போராட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அடுத்து சக்தியின் தேடலில்
யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு கல்லுண்டாய் வெளி பகுதியில் பொறுப்பற்ற முறையில் கொட்டப்படும் கழிவுகளினால் சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக சக்தியின் தேடலுக்கு பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளினால் அருகிலுள்ள கிராமங்களின் மக்கள் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகின்றனர். காக்கைத்தீவு கல்லுண்டாய் வெளி பகுதியில் யாழ் மாநகர சபை, மானிப்பாய் பிரதேச சபை, வலி தென்மேற்கு பிரதேச சபை ஆகியன தமது பிரதேசங்களின் கழிவுகளை கொட்டுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பிரதேசத்தில் கொட்டுறதால அதுல இருந்து வெளியேற துர்நாற்றமும் அதால ஈக்கள் மொய்க்கிறதால அதுகள் பிரதேச எங்களோட கிராம பகுதிக்கு ஊடுருவதால வீடுகளில் நாங்கள் சுகாதாரமான முறையில வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வேதிக்கு அருகில் கொட்டப்படும் குப்பைகளை எரிக்கும் போது ஏற்படும் புகை மற்றும் துர்நாற்றத்தினால் பாரிய சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதுடன் பொருத்தின் பொருட்களினால் விளைநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காரிநகர், அராலி, வட்டுக்கோட்டை, நவாலி போன்ற பகுதிகளுக்கான பிரதான போக்குவரத்து மார்க்கமாக கல்லுண்டாய் வழி வீதி காணப்படுவதுடன் வீதியோரமாக கொட்டப்படும் கழிவுகளினால் போக்குவரத்துக்கு பாரிய இடையூறுகள் ஏற்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நாய்கள் இந்த கழிவுப் பொருட்களை விவசாயம் பயிர் வளர்ந்திருக்கிற நேரம் இழுத்து கொண்டு வருது. அதால விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுது. பிரதான தொழிலாக மந்த வளர்ப்பு இருக்கு. அந்த மாடுகள் எல்லாம் என்ன செய்யுதுண்டா அந்த ஆஸ்பத்திரி கழிவுகளை சாப்பிடுறதால பெருமளவில் கழிவுப் பொருட்களினால் தாம் எதிர்நோக்கி வரும் அசௌகரியங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கு மகஜர்களை கையளித்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சின்ன பிள்ளைகளை வச்சிருக்க கஷ்டம் தானே, அதுகளுக்கு நோய் ஏற்பட்ட கொஞ்ச காலத்து முதல் கூட அங்க இருந்து நாய் ஒன்று பிள்ளையை கடிச்சு அந்த பிள்ளை இப்ப சும்மா கீறினாட்டுதான் சொன்னேன். அது கூட இறந்தது. அது 10 வயது பிள்ளை. ஆஸ்பத்திரியில இருக்கிறது தான் கூடுதலாக கொட்டப்படுகிறது. என்னன்னு சொன்னா நாங்க எத்தனோட மெனுக்கள் கொடுத்திருக்கிறோம். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் தொற்று நோய்கள் பரவுவதற்கு முன்னர் காக்கைத்தீவு கல்லுண்டாய் வெளியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வடமாகாண சுகாதார அமைச்சரை இது உங்களின் கவனத்திற்கு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி விநியோகம் 2 வருடங்களாக உரிய விலைமனு கோரலின்றி இடம்பெறுவதாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு ஏற்பட்டுள்ள நட்டம் தொடர்பில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா சபையில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். முழு நட்டம் 150 கோடியே 70,44,116 ரூபாய் 25 சதமாகும். 44,725. அண்மைக்கால பகுதியில் ஏற்பட்ட பாரிய கொள்ளையே 150 கோடி ரூபாய் மோசடி. මෙවැනි සිදුවීමක් 2012 අගභාගයේදී සිදු වුණා. இவ்வாறான சம்பவம் 2012ஆம் ஆண்டின் இடைப்பகுதியில் இடம்பெற்றது. இந்த சம்பவத்திற்கு இலங்கை மின்சார சபை, மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்கவில்லை. மின்சார சபைக்கும் நிதி அமைச்சுக்கும் துறைமுக அதிகார சபைக்கும் அதே போன்று கப்பல் கூட்டுத்தாபனத்திற்கும் சொந்தமான நிறுவனம் லங்கா கோல் கம்பெனி என அழைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்திடம் இருந்தே புத்தளம் மின் நிலையத்திற்கான நிலக்கரி விநியோகிக்கப்படுகிறது. கப்பல் கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவே நிலக்கரி விநியோகம் இடம்பெறுகிறது. இலங்கை மின்சார சபை லங்கா கோல் நிறுவனத்தினூடாக 1 வருட தேவையை பூர்த்தி செய்கிறது. புத்தளம் மின் நிலையத்தில் ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. வருடம் ஒன்றுக்கு தேவையான நிலக்கரியை இறக்கி வைப்பதற்கான வசதிகள் புத்தளம் மின் நிலையத்தில் இல்லை. ஏப்ரல் 14ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதி நிலக்கரியை இறக்குவதற்கான கடினமான காலப்பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கப்பல் ஒன்றில் இருந்து நிலக்கரியை இறக்குவதற்கு 8 முதல் 10 நாட்கள் வரை செல்கின்றன. ஆதலால் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் நிலக்கரியை கொண்டு வருவதற்கு எந்த வகையிலும் மின்சார சபை இடமளிப்பதில்லை. எனினும் 2012ஆம் ஆண்டு மின்சார சபையின் அனுமதியின்றி கப்பல் கூட்டுத்தாபனத்தினால் பலமான காற்று வீசிய காலப்பகுதியில் 2 கப்பல்களில் நிலக்கரி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலக்கரியை இறக்குவது தொடர்பில் பிரச்சனை ஒன்று காணப்பட்டது. முதலாவது பிரச்சனை, தற்போது 2 கப்பல்களில் இருந்து நிலக்கரி இறக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். 3வது கப்பலில் உள்ளதையும் இறக்க வேண்டாம். வழமை போல மின்சார சபைக்கு நிலக்கரியை விநியோகிக்கின்ற நொபல் நிறுவனத்திடமிருந்து நிலக்கரியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவே எனது சுற்று நிரூபம். எழுத்து மூலமாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு தெரிந்தவை இவைதான். எனினும் நமது ஆலோசனைகளுக்கு மாறாக பின்னர் பல்வேறு தரப்பினரும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தனர். ஆதலால் இலங்கை கோல் நிறுவனத்தின் தலைவரை பதவியில் இருந்து விலக்குவதற்கு எனக்கு நேரிட்டது. பின்னர்
பின்னர் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு நான் பணிப்புரை விடுத்தேன். இந்த காலப்பகுதியில் இந்தோனேஷியாவின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கும் ரகசிய புலனாய்வு பிரிவினருக்கும் நான் சில கடிதங்களை எழுதினேன். 24ஆம் தேதி இது நடைபெற்றது. 29ஆம் தேதி நான் அமைச்சு பொறுப்பை துறந்தேன். ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குமாயின் அது தொடர்பில் நிச்சயம் விசாரணை நடத்த வேண்டும். இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் தண்டனை வழங்குவது என்பது இடம்பெறாத விடயமாகும். 2 வருடங்களின் பின்னரே இந்த விடயம் வெளிவந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு முதலாவது விலைமனு கோரலை வழங்கினோம். நிலக்கரிக்கான விலைமனு கோரலை வழங்குவது தொடர்பில் சிக்கலான சூழ்நிலையை காணப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் 2 வருட காலப்பகுதியில் எந்தவிதமான விலைமனுவும் இன்றி இலங்கைக்கு நிலக்கரி விநியோகிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார், அவர்கள் எவ்வாறான அனுசரணையின் கீழ் செயற்படுகின்றனர் என்பது தொடர்பிலும் இந்த விசாரணைகளின் போது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ඒ වගේම 2012 ඉඳන් අවුරුදු දෙකක් තිස්සේ දැන් කිසිම ටෙන්ඩරයකින් තොරව නිල ටෙන්ඩරයකින් තොරව ලංකාවට ගල්ලඟු සපයන මේක වහාම පරීක්ෂාවට ලක් කරන්න ඕන. ඒ වගේම මේ ජාවා இந்த நஷ்டம் தொடர்பில் நாட்டிற்கு தெளிவுபடுத்துவதற்கு ஏன் இவ்வளவு காலம் சென்றது? சிலர் இந்த விடயம் தொடர்பில் கதைத்திருந்தனர். ஆதலாலேயே நாம் இந்த கேள்வியை தொடுத்தோம். இந்த கேள்விக்கான பதிலை அவசரமாக நேற்று ஏன் வழங்கினார்கள் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த நஷ்டம் எனது காலப்பகுதியில் ஏற்படவில்லை, முன்பிருந்த அமைச்சரின் காலத்திலேயே ஏற்பட்டதாக அமைச்சர் ஒருவர் கூறுகிறார். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் ஒருவர் தனது காலத்தில் இந்த நட்டம் ஏற்படவில்லை, அவருடைய காலத்தில் ஏற்பட்டது என்பது குறித்து தனக்கு தெரியாது என்று கூற முடியுமா? ஒரு சங்கிலி தொடரை போல அனைத்து இடங்களிலும் இவ்வாறு இடம்பெறுகின்றன. இது எனது காலத்தில் நடக்கவில்லை, அமைச்சர் சாம்பிகவின் காலத்தில் நடைபெற்றது என்று சொல்வதன் பின்புலத்தில் ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நிலக்கரியை பெற்றுக் கொள்ளும் விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலைமனு கோரல் நடைமுறைக்கு அமையவே இடம்பெறுகிறது என்பதை பொறுப்புடன் நான் கூறுகிறேன். பாராளுமன்ற உறுப்பினரே, இது மக்களின் பணம். பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நிதியை இது இதனை செய்ய முடியுமா? எண்ணியவாறு செய்ய முடியுமா? 150 கோடி ரூபாய் நிதி. நேற்று இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அரசாங்க தரப்பில் உள்ள அமைச்சர்களும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்துக் கொண்டனர். நானும் திகைத்து நின்றேன். எவரும் நினைத்து பார்க்க கூட முடியாத பாரிய நிதி மோசடி. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற உள்ள நிலையில் சிலருக்கு பொறி வைத்தது போல அல்லது தள்ளி வைக்கும் நோக்கில் தனித்து விடுவதற்காக நகையாடுவதற்காக செய்கின்ற நடவடிக்கையான சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. ஆமாம், பொருளாதாரம் தொடர்பில் நாங்கள் கதைப்பதாக இருந்தால் பெருமளவிலானவர்கள் நிலக்கரியின் ஊடாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை உபயோகிக்கின்றனர். பாரிய அளவான வியாபாரம் நிலக்கரி வியாபாரம் தான். உலக சந்தையின் நிர்ணய விலையை விட ஏன் அதிக விலை கொடுத்து நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம்? அமைச்சர் சாம்பிகவின் பலேய ஹா பலேய என்ற புத்தகத்தில் உள்ளது. ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான நிதி யாரால் அங்கீகரிக்கப்பட்டது என மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்புகின்றது. இந்த விவகாரம் தொடர்பான உரிய விசாரணைகளை நடத்துமாறு அரசாங்கத்திடம் மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது சேறு அல்ல. இந்த ஒப்பந்தத்திற்கான 180 லட்சம் ரூபாய் சிறு தொகை அல்ல. 1,19,250 சுவிஸ் பிராங்க் ஆகும். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் தற்போதைய பெறுமதி 140 ஆகின்றது. இந்த பெறுமதியின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யும் போது 18 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். அப்படியானால் 180 லட்சத்துக்கும் அதிகமான தொகையே பயனற்ற விடயத்திற்கு செலவிடப்பட்டுள்ளது. இதன் முதலாவது கட்டணம் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அளவில் செலுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு பாதுகாப்பு உத்தரவாதமும் இன்றி இந்த கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. நட்பு ரீதியாகவே இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. அதனை துரைராஜாவும் குறிப்பிட்டுள்ளார். புனரமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த வாசஸ்தலத்தில் யார் தங்கியிருந்தார்கள் என்பதை விசாரணை மூலம் நமது நாட்டுக்கு பகிரங்கப்படுத்துங்கள். இதில் பாரிய சந்தேகம் நிலவுகின்றது. அவரது கணவரூடாகவே துரைராஜாவுக்கு இந்த பணமும் மீண்டும் செலுத்தப்பட்டுள்ளது. சுவர்களுக்கு நிறப்பூச்சி பூசிவிட்டு இந்த 180 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டார்களா என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது யார்? நாட்டிற்கு கூறுங்கள். என்ன அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது? என்ன அடிப்படையில் புனரமைப்பிற்காக ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? அது மட்டுமல்லாமல் இதற்கான பற்றுச்சீட்டுகளை அங்கீகரித்தது யார் என்பதையும் நாட்டு மக்களுக்கு கூறுங்கள்.
கட்டணத்தை அங்கீகரித்தது யார் என்றும் நாட்டிற்கு பகிரங்கப்படுத்துங்கள். ஜெனீவாவில் உள்ள எமது உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் ஜவுஃபர் சில மாதங்கள் கடமையாற்றினார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி என்னை பதவி நீக்கியமையே அதற்கு காரணமாக அமைந்தது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொழும்பை வந்தடைந்தேன். நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஷெனுகா செனவிரத்ன பதவியை பொறுப்பேற்றார். பணிப்புரை வழங்கப்படாமல் பதில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவர் இதுபோன்ற பாரிய நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டார். அதனை விட பணிப்புரை வழங்கிய உயர்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் யார் என்பதனை ஆராய வேண்டும். அது மட்டுமன்றி இந்த விடயத்தில் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் உள்ளன. உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் உள்ள 3 அதிகாரிகளை கொண்ட டெக் இவலுவேஷன் கமிட்டி என குழு ஒன்றை நியமித்து அவர்களூடாக இந்த வாசஸ்தலத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் ஆராயப்படும். அதன் பின்னரே அவர்கள் அது குறித்து தீர்மானிக்கின்றனர். இதன் பின்னர் 3 விலைமனு கோரப்படும். அவற்றை கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும். இந்த வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்து வெளிவிவகார அமைச்சர் 2009ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அறிவித்தல் விடுத்திருந்தார். எனவே அதற்கு கையொப்பமிட்டது யார்? விலைமனு கோரிய நடைமுறையை முன்னெடுப்பதற்கான அந்த டெக் குழு அங்கு இருக்கவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக் இவலுவேஷன் கமிட்டி ஒன்று இல்லாமல் எவ்வாறு கொழும்பில் இருந்து கொண்டு தீர்மானிக்க முடியும்? உரிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை. எனினும் பரவாயில்லை, நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுங்கள் என பதில் கடமையாற்றுகின்ற அதிகாரி ஒருவரால் கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சுடன் தொடர்பு கொண்டு கூற முடியுமா? அந்த குழுவின் அறிக்கையில் 4வது காரணியின் பிரகாரம் விடுதலை புலிகளுடனான தொடர்பு மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் துரைராஜா சுவிஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை கணக்காய்வு குழுவினர் கூறுகின்றனர். கொழும்பில் இருந்து சென்ற சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் தலைமையிலான கணக்காய்வு குழு இந்த பிரச்சனையை வெறுமனே கருத்தில் கொண்டு செயற்பட முடியுமா? அதன் பின்னர் இந்த அறிக்கைக்கு என்ன நேர்ந்தது? தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இதில் பிரச்சனை காணப்படுகின்றது. அறிக்கை ஒன்று காணாமல் போயுள்ளது. பொறுப்புக்கூறல் தொடர்பிலும் இங்கே கேள்வி எழுகின்றது. நிதி செலவினம் குறித்து பிரஜை ஒருவர் அறிந்து கொள்வதற்கான உரிமைக்கான அடிப்படை தர்மம் இந்த விடயத்தில் காணப்படுகின்றது. இதேவேளை தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான ஒப்பந்தம் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கடந்த 21ஆம் தேதி வெளியிட்ட விசேட அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்திருந்தார். குறித்த வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்காக 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் PT துரைராஜா என்பவருக்கு சொந்தமான ஜூரிச்சில் உள்ள நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்பு பெறப்பட்டிருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட நபர் குறித்து 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஜெனீவாவில் உள்ள உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அப்போதைய ராஜதந்திர தூதுக்குழுவின் தலைவராக இருந்த யூ ஜவுஃபர் சுவிஸ் சமஷ்டி பெடரல் பேரவையின் அதிகாரியான ஹுகுசினின் என்பவரிடம் வினவியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு ஹுகுசினின் பதில் வழங்கியுள்ளதுடன் அதில் புனரமைப்பு பணிகளுடன் தொடர்புபட்ட நபர் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு கொண்டிருந்தமைக்கான எவ்வித தகவலும் சுவிஸ் புலனாய்வு பிரிவிற்கு பதிவாகவில்லை எனவும் அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் மின்னஞ்சல் ஊடாக நேற்றைய தினம் வினவியிருந்தது. பணப்பரிமாற்றம் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய அமைப்புடன் தொடர்பு பட்டிருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பேச்சாளரான ஜினெட் பாமர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிலளித்தார். 2011ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு குறித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை இந்த விடயம் தொடர்பான எவ்வித செய்தியையும் வெளியிட முடியாது என சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் திணைக்களம் மேலும் குறிப்பிடுகின்றது. நுரைச்சோலை நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் மாத்திரமன்றி ஜெனீவா கொடுக்கல் வாங்கல் குறித்தும் உடனடி விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்களில் 150 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான பொறுப்பை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒப்படைத்துள்ளதாகவும் அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியராட்சி தெரிவித்தார். இது மிகவும் சிறந்ததொரு நடவடிக்கையாகும். குற்றங்கள் ஊழல் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அதேபோன்று ஜெனீவாவின் நிர்மாண பணிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுடனான தொடர்புகள் குறித்தும் விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ளன. இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமும் கையளிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடனான தொடர்பு மாத்திரமன்றி நிதி மோசடி குறித்தும் விசாரணைகளை நடத்துவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நான் அமைச்சர் ஜிஎல் பீரிஸிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக விவசாயம், தொழில்துறை, சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும்.
வாகன இறக்குமதியின் போது விசேட வரிமுறையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கசினோ மற்றும் பொழுதுபோக்கு வரியை அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. உழைக்கும் போது செலுத்துகின்ற வரியை 16 வீதமாக மட்டுப்படுத்துவதுடன் வெட் வரியை 11 வீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவருக்கு காணிகளை வழங்குகின்ற போது பெற்றுக் கொள்கின்ற வரியையும் அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. முதல் 25 அலகுகளுக்கான நீர் கட்டணத்தை 10 வீதத்தால் குறைப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கிராமிய போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக 500 சிறிய ரக பஸ்களை இறக்குமதி செய்வதற்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊழியர் சேமலாப நிதிய உறுப்பினர்களுக்கு 1000 ரூபாய் பங்கு லாப கொடுப்பனவை வழங்குவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தபால் விநியோகஸ்தர்களுக்கான நிவாரண விலையில் மோட்டார் சைக்கிள்கள் உர மானியத்தை தொடர்தல், பெரும்போக விவசாயிகளுக்கு இலவச விதை நெல்களை வழங்குதல், நெல்லுக்கான நிர்ணய விலையை 40 ரூபாவாக அதிகரித்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிறிய தேயிலை தோட்டங்களுக்கான மேல் பயிற்சிகைக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணம் 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரப்பருக்கான நிர்ணய விலையாக கிலோ ஒன்றிற்கு 300 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறைக்கு வழங்கப்பட்டுள்ள காணிகளில் உரிய வகையில் பயன்படுத்தப்படாத காணிகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படுவதற்கும் இதற்காக 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறையை செயற்திறன் மிக்கதாக்குவதற்காக சுங்கத்துறையில் புதிய அலுவலகம் ஒன்றை நாளை முதல் ஆரம்பிக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு விசேட ஓய்வூதிய திட்டம், சிறு கடற்தொழிலாளர்களின் மீன்களின் நிறைய விலைக்கு பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தல், நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிக்க கடன் திட்டத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கால்நடைகளின் அபிவிருத்திக்காக 6 வீத குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல், 1 லிட்டர் பாலின் விலை 60 ரூபாவாக அதிகரித்தல், ஜோக்கட்டின் விலையை குறைத்தல், கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கு 1 கிலோகிராம் சோளத்தினை 40 ரூபாவுக்கு வழங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சிறுநீரக நோயாளர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குதல் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கியமான விடயமாகும். பொதுமக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்காக அரசு வைத்தியசாலைகளில் நடமாடும் ஆம்புலன்ஸ் சேவையை உருவாக்குதல், ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குதல், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவை வழங்குதல் மற்றும் அவர்களுக்கான உபகரணங்களை வழங்குதல் உள்ளிட்ட யோசனைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 5ஆம் தர புலமை பரிசில் கொடுப்பனவு 1500 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதுடன் இதனை அரசு ஊழியர்களின் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற யோசனையும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளவர்களுக்கு சேவை யாப்பொன்றினூடாக சலுகை வழங்குவதற்கும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. 9500 ரூபாய் கொடுப்பனவின் அடிப்படையில் 50000 ஆசிரிய உதவியாளர்களை இணைத்துக் கொள்ளவும், திறன் அபிவிருத்திக்காக வருடாந்தம் 50000 புலமை பரிசில்கள் வழங்குவதுடன் அந்த மாணவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசிலை 4000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். அனைத்து கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளிலும் நலசெல மத்திய நிலையத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. வாகன கொள்வனவுக்காக ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற கடன் திட்டத்தினை வேறு தேவைகளுக்காக வழங்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. வாழ்வின் எழுச்சி சிறிய வியாபாரத்திற்காக 3 வீத சலுகை வட்டியில் 50000 ரூபாய் வரை கடன் வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி நிவாரணத்தை அதிகரிப்பதற்கும் சிறுவர்களுக்கான பால்மாவினை சத்தோசோ ஊடாக குறைந்த விலையில் வழங்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பணியாளர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கவும், அவர்களுக்கு வாகன இறக்குமதியின் போது வரி சலுகையை வழங்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறு வியாபாரங்களுக்கு வரி நிவாரணமும் 50000த்திற்குட்பட்ட 6 வீத வட்டி இல்லாத கடனும் இம்முறை வரவு செலவு திட்ட யோசனைகளில் ஒன்றாகும். 300 கிராமிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு விசேட வரி சலுகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேன் மற்றும் லோரிகளுக்கான இறக்குமதி வரியை குறைக்கவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு புதிய காப்புறுதி மற்றும் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பிற்கு 12 வீத வட்டி வழங்கவும், வட்டி வருமான வரியை நீக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது.
அரச ஊழியர்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் இதன் பின்னர் அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்படுவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அரசு சேவையின் அடிப்படை சம்பளத்தை 15,000 ரூபாவாக அதிகரிக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு ஊழியர்களின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 2,200 ரூபாவால் அதிகரிக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை பிரதான அம்சமாகும். விரிவுரையாளர்கள் மற்றும் வைத்தியர்களுக்கு உரிய வகையில் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதுடன் அரசு நிர்வாக அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 180 நாட்களை பூர்த்தி செய்துள்ள அரசு சேவையின் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்க வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அக்ரகார காப்புறுதியினை 3,50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும் ஓய்வூதியம் பெறுபவர்களின் சம்பள நிலுவையை 2015 ஆண்டுக்கு பொருந்தும் வகையில் திருத்தி அமைத்து 2,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஓய்வூதியம் பெறுபவர்கள் 50,000 ரூபாய் வரையில் பிணையின்றிய கடனை பெற்றுக் கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தனியார் துறையின் ஆக குறைந்த சம்பளத்தினை 10,000 ரூபாய் வரை அதிகரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர் செமலாப நிதியத்திற்கு ஊழியர்கள் சார்பாக தொழில் வழங்குடன் செலுத்துகின்ற தொகையை 14% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. உயர்தரத்தில் சித்தியடைந்த 50,000 பேரை 8,000 ரூபாய் கொடுப்பனவின் கீழ் நிர்வாக உதவியாளர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் செலவினங்களுக்கு அமைவாக 521 பில்லியன் ரூபாய் துண்டு விழும் தொகையாக காணப்படுகிறது. 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு அமைய 2,210 பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எனினும் அரசாங்கத்தின் மொத்த வருமானம் 1,689 பில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2015 ஆண்டிற்கான துண்டு விழும் தொகை 521 பில்லியன் ரூபாய் ஆகும். அதில் 251 பில்லியன் ரூபாவை வெளிநாட்டு கடன்களாகவும் 270 பில்லியன் ரூபாவை உள்நாட்டு நிதி மூலங்களூடாகவும் பெற்றுக்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட யோசனைகள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. வளமான பொருளாதாரத்தை மேலும் பாதுகாத்து மக்களின் அர்ப்பணிப்பிற்காக அவர்களுக்கு நற்பயன்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வரவு செலவு திட்டமாக 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை காணலாம். வரவு செலவு திட்டத்துக்கு பதிலாக லஞ்சம் வழங்கும் திட்டமாகவே நாம் இதனை காண்கின்றோம். இன்றைய தினம் தேசிய லஞ்சம் வழங்கும் தினம் என கூறலாம். தேர்தல் குறித்து அரசாங்கம் அச்சம் கொண்டுள்ளமையினால் இந்த லஞ்சத்தை வழங்கி இருக்கின்றது. மக்களுக்கு வழங்குகின்ற சலுகைகளை லஞ்சம் என்று கூறுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கூறியவர்களே இவ்வாறு கூறுகின்றனர். எதிர்கட்சியில் உள்ள இதயம் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தில் 2 விடயங்களை நாம் எதிர்பார்த்தோம். அதில் ஒன்று, உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற கைத்தொழில் வளர்ச்சிக்கு இந்த நாட்டு பொருளாதாரத்தை திருப்ப வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் அது உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. முழு நாட்டு மக்களை நிர்கதிக்குள்ளாக்கின்ற அச்சத்தையும் நிவாரணமின்மையை அதிகரிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வரவு செலவு திட்டம் ஒன்று உலக வரலாற்றில் இல்லை. இது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமான வரவு செலவு திட்டம். வயல், கடல், கரை, கடையோரங்களில் இருக்கின்ற அனைவருக்கும் சிறந்ததொரு வரவு செலவு திட்டம். අගුවේ මාළු ලෑල්ලේ මාළු ආඩියේ කමතේ හැමෝටම හොඳ අයවැයක්. එක්සත් ජාතික පක්ෂය හැටියට අපි දකින්නේ මේක කන්දක් විලිලා மலையொன்றை பிரித்து எலிக்குஞ்சொன்றை வழங்குகின்ற வரவு செலவு திட்டமாக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் இதனை காண்கின்றோம். ஏதாவது ஒன்றை கொடுத்ததாக காட்டுகின்றனர். இதயத்திற்கும் புத்திக்கும் பொருத்தமான வரவு செலவு திட்டம் என்று அமைச்சர்கள் கூறுகின்றனர். இதனை ஆழமாக நோக்குகின்ற போது இது பாரிய ஏமாற்று வேலையாகவே காணப்படுகின்றது. අපි දැන් අවුරුදු 5ක් තිස්සේ
நாங்கள் கடந்த 5 வருடங்களாக 8 வீத பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்றுள்ளோம். இவ்வாறான பொருளாதார வளர்ச்சி இருக்குமானால் ஏன் மற்றவர்களுக்கு அதன் நன்மைகள் சென்றடைவதில்லை என பலரும் வினவுகின்றனர். இந்த பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகளை தற்போது பலருக்கும் பெற்றுக் கொடுக்க எம்மால் முடியும். ஏனையோர் சந்தையை மையமாக கொண்டு முன்னெடுத்த பிரவேசத்திற்கு பதிலாக அரசத்துறையை மையமாக கொண்டு நாம் பதிலளிக்கும் வகையில் இதனை சமர்ப்பித்துள்ளோம். தேர்தல் ஒன்றும் இதனுடன் தொடர்பு படுகின்றது என்றால் எந்தவித தவறும் கிடையாது. தேர்தலை அடிப்படையாக கொண்டேனும் இவ்வாறான வரவு செலவு திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளமை மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது நிறைவு தின கொண்டாட்ட நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. 2000ஆம் ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட 10,000ஆம் ஆண்டின் அபிவிருத்தி இலக்கு தொடர்பாக 2014ஆம் ஆண்டின் இலங்கையின் அறிக்கை மற்றும் 2015ஆம் ஆண்டுக்கான இலக்கு குறித்த கொள்கைகளுக்கான கற்கை நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சமன் கெலேகம இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர இணைப்பதிகாரி சுபினை நெண்டி உள்ளிட்ட ராஜதந்திர அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மிலேனியம் ஆண்டின் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் பதவியில் இருந்த அரசாங்கங்களினால் கல்வி மற்றும் சுகாதாரமாகிய சமூக திட்டங்களை மையப்படுத்தி பாரிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டமையே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. மாவட்ட ரீதியில் எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே வறுமை காணப்படுகின்றது. அவை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். விலை ரீதியிலான வேறுபாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அதுவும் ஒரு வகை சவாலாகும். உதாரணமாக மன்னார்குடி மாவட்டத்தில் வறுமை அதிகரித்துள்ளது. அதனூடாக அப்பகுதியில் தொழில் புரிகின்ற அநேகமானோர் வறுமையில் காணப்படுகின்றனர். அதேபோன்று யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தொழில் புரிகின்ற அநேகமானோர் அங்கு வறுமை கோட்டின் கீழ் உள்ளனர். அங்கு சில பகுதிகளில் அதிக வறுமை காணப்படுகின்றது. அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கான தொழில்கள் மேம்பட வேண்டும். ஆயினும் மிலேனியம் ஆண்டின் அபிவிருத்தி இலக்குகளில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதை நாம் அறிந்துள்ளோம். அவர்கள் தற்போது சிறந்த பொருளாதாரத்தை தன்னகப்படுத்திக் கொள்ள தயாராகியுள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்தான். தேசிய நிதியத்திலிருந்து 77 மில்லியன் ரூபாய் அவருக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த பதவியின் பொறுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளதா? செயற்குழு உறுப்பினர்களே வெட்கப்பட வேண்டியது யார்? ஆசிய பாரா விளையாட்டு விழாவில் இறுதி நாளான இன்று இலங்கை மேலும் 3 பதக்கங்களை சுவீகரித்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.